ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஃபயாஸ் ஹோம் குக்கிங். இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன்னா, ஒரு குயிக்கான ரெசிபி வெங்காய ஊறுகாய். சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. நான் பல்லாரி வெங்காயம் 2 பல்லாரி வெங்காயம் எடுத்து நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு எவ்வளோ அளவு மிளகாய்த்தூள் தேவையோ அந்த அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு பாதி லெமன் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கையை வச்சு மிக்ஸ் பண்ணிடுங்க. அந்த வெங்காயம் லேயர் தனித்தனியாக இருக்கணும், அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு தாளிப்பு கரண்டி வச்சு அதில் நல்லெண்ணெய் மட்டும் தான் சேர்க்கணும், வேறு எந்த ஆயிலும் சேர்க்காதீங்க. நல்லெண்ணெய் நல்லா சூடு வந்ததுக்கு அப்புறம் கடுகு 1 டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன். உளுத்தம்பருப்பு கொஞ்சம் கூடவே போட்டுங்க, அது சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கு. முறுமுறுண்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுருங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூனோ இல்லை 1/2 டேபிள் ஸ்பூனோ சேர்த்து நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் இந்த தாளிப்பை எடுத்து அப்படியே அந்த வெங்காயம் பிணைஞ்சி வச்சுருக்கோமோ அதில் ஊற்றிடணும். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு பார்த்துக்கோங்க. புளிப்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கோங்க. சூப்பராக இருக்கும். நான் சுட சுட பிரியாணி சோறு இருந்துச்சு, அந்த பிரியாணி சோத்துக்கு தான் இது சைடிஷாக ரெடி பண்ணியிருந்தேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த வெங்காய ஊறுகாய் வச்சுக்கிட்டு எவ்வளோ பிரியாணி சோறு வேணும்னு சாப்பிட்லாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.